இலங்கை அரசால் தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் மீனவர் கிராமத்தில் சேர்ந்த சுமார் 14 பேரை இலங்கை அரசு கைது செய்து இலங்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இன்னும் விடுதலை செய்யாமல் சிறையில் வைத்திருக்கிறது. இந்த செயலை கண்டித்து தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் கிராமத்தைச் சார்ந்த மீனவ மக்கள் இன்றைய தினம் தருவைக்குளத்தில் கடையடைப்பு நடத்தி அவர்கள் போராட்டம் உண்ணாவிரதம் இருந்து வருகிறார்கள். இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் திரு ராஜ் அவர்களும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் திரு சண்முகநாதன் அவர்களும் விளாத்திக்குளத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சின்னப்பன் அவர்களும் ஓட்டப்பிடாரத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு மோகன் அவர்களும் மற்றும் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். உண்ணாவிரதம் தொடர்ந்து நடைபெறுகிறது. தருவைக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த சுமார் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்திருக்கிறார்கள். இன்று தருவைக்குளத்தில் உள்ள நாட்டுப்படகு விசைப்படகு கடலுக்கு எதுவுமே செல்லவில்லை. இந்த மக்கள் ஒட்டுமொத்தமாக இன்றைய தினம் தமிழக அரசிற்கு மத்திய அரசிற்கும் கோரிக்கை வைத்து உடனடியாக இலங்கை அரசால் கைது செய்யப்பட்ட தருவைக்குளம் மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அவர்கள் அமைதியான முறையில் உண்ணாவிரதம் நடத்தி வருகிறார்கள். இந்த உண்ணாவிரதத்திற்கு ஆதரவு தெரிவித்து தூத்துக்குடி அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் வடக்கு கடம்பூர் ராஜ் முன்னாள் அமைச்சர் அவர்களும் தெற்கு மாவட்ட செயலாளர் திரு சண்முகநாதன் அவர்களும் இப்போது வருகை தந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் நம்ம வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு மாண்புமிகு எடப்பாடி கடலில் சென்று தொழில்துறைகளில் செல்கின்ற நேரத்தில் கடலின் திசை மாறுபாடு மற்றும் கடற்கரையிலிருந்து நேரடியாக அவங்க தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நவீன வசதிகளோடு கூடிய அன்றைக்கு சாதனங்களை எல்லாம் அம்மாவின் அரசு வழங்கி அந்த வகையில் தருவைக்குளம் கிராமத்திலேயே அந்த நிகழ்ச்சி அன்றைக்கு ஏற்பாடு செய்து 189 இயந்திர படகுகளும் இங்கே 170 நாட்டு படகுகளும் இயங்கி வருகின்றன. இங்கே தருவைக்குளம் மேலும் வாழ்வாதாரத்துக்காக அந்த படகுகளை இயக்கி வருகின்றனர். அவர்களுக்கு 110 இயந்திரமாக்கப்பட்ட படகுகளை 10 குழுக்களாக்கப்பட்டு 25 செயற்கை படகுகளையும் 11 எண்ணிக்கையிலான நாவ்டெக்ஸ் மற்றும் 72 நாவிக் ஆகியவை இங்கே அன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் சந்திப்பு நடந்தது. அன்றைக்கு
மாநில அரசு நாளைக்கு செய்தி அமைச்சர் நிகழ்ச்சி வைத்து இங்கே வருது. அதன் மூலமாக கடலில் இருந்து அவர்களுடைய கரையில் உள்ளவர்களுடைய தொடர்பு கொண்டு ஏதாவது வானிலை ஆராய்ச்சி மையம் ஏதாவது தகவலை கொடுக்க வேண்டும் சொன்னால் கடலில் தொடர்ந்து வழங்கப்படுகிறது. இதெல்லாம் ஒரு காரணமாக அந்த மக்கள் கடலுக்கு சென்ற போது அவர்கள் நிலையை அறிந்து கொண்டது. இந்த நிலையில தான் இந்த கடந்த மாதம் மத்திய மாநில அரசு உடனடியாக இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டிருக்கும் தூத்துக்குடியைச் சேர்ந்த மீனவர்களையும் அவருடைய விசைப்படகுகளையும் உடனடியாக அரசு மீட்டு அந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று இன்றைய தினம் தொடர்ச்சியாக தூத்துக்குடி தருவிக்குளத்திலே அந்த மக்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜ் அவர்களும் திரு சீனாத்தானா செல்லப்பாண்டியன் அவர்களும் திரு சண்முகநாதன் அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மோகன், திரு சின்னப்பன் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்.